செய்கிறாங்க. திருச்செந்தூரில் பகவானை வருந்தி கும்பிட்டு அந்த ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் நமக்கு நல்லா காப்பாற்றணும்னா முறையானது முதல்ல நாளிக்கிணறுல குளிக்கணும். நாளிக்கிணறு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சரவண பொய், மூணாவது கடலில் குளிச்சு ஈர துணியோட உள்ளே போயிடணும் கோயிலுக்குள்ள. இல்லை, இது மூவர் சமாதி சொன்னீங்க. மூவர் சமாதி அதுக்கப்புறம் போங்க உள்ளே போய் முதல்ல நாளிக்கிணறு, சரவண பொய், கடல், கோயிலுக்குள்ள போயிட்டு மூவர் சமாதி போங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு மூவர் சமாதிங்க. ஏன்னா அவரே கோயில் அந்த குருவத்தை. சரி, அப்போ மூவர் சமாதியை கும்பிட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற மாதிரி. வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அங்கே மூவர் சமாதி கும்பிடும்போது என்ன செய்ய தெரியுமா, அந்த திணீர் நெத்தியில் பூசக்கூடாது. ஒன்று சுடுங்க பண்டாரம் பிரதேசம் நான் சொல்லுங்க. அங்கே இளவகுதின்னு ஒன்று இருக்கும். அந்த இளவகுதியை வாங்கி அந்த 3 சமாதி அப்படின்னு ஊதி விட்டு வந்துடுறீங்க. அப்படியா? நிறைய ஐடியா. ஏன்னா நாங்கள் கட்டின கோயிலுக்கு அது நாங்கள் கட்டினது வீட்டில் நான் திட்டு வாங்கி பொழைச்சிக்கிருக்கேன். ஊருக்கெல்லாம் கோளாறு சொல்கிறேன். இவன் ஒரு முன்னேற்றத்தை காணான்னு வயிறு. நாங்கள் பண்டாரம் பாரதி கட்டின கோயிலுக்கு அந்த கோபுரம் திருச்செந்தூர் கோபுரம். அதனால சொல்கிறோம், அந்த விகுதியை நீ பூசக்கூடாது. இளவு விகுதி கேளு கொடுப்பாங்க. இளவு விகுதி நீ பூசாத. பூசா உனக்கு கெட்டதுக்கு நடக்கும். ஆமாம், என்னமோ ஒரு இலையில செஞ்ச விகுதின்னு இருக்கு. பன்னீர் இலை. அதை நீ பூசாத. நீ பூசாத. அந்த இளவிதியை வாங்கிட்டு நேராக மூவர் சமாளிக்கலாம். 3 பேருக்கு பூன்னு ஊதிட்டு வந்துடும். நம்ம நெத்தியில் பூசக்கூடாது. சரிங்க. பூசுனா ஐயா, திருச்செந்தூர் முருகன் விகுதியை பூசிக்கலாம். அதை பூசலாம். அந்த இளவிதி அவர்கிட்ட ஊதிட்டு அந்த 3 சித்திரை எடுத்து ஊதணும். நீட்டுவாங்க, ஊதிட்டு அழிங்க செல்வம் போலையும். சரிங்க. ஏன்னா நாங்கள் கட்டின கோயில் அது. அதனாலதான் சொல்கிறேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கந்தசாமி. கந்தன் காலடியில் வணங்கி அதுவே நாங்கள் அவர்கிட்ட அந்த இளவை சில திருச்செந்தூருக்கு எப்போ போகிறது? மாதத்தில் இப்போ தை அம்மாசி போப்பா. அப்படியா? சரி. தை அம்மாசி டயத்தில் போ. அத்தனை நேரம் போகாத. தை அம்மாசி டயத்தில் போ. நான் சொன்ன மாதிரி நீ செய்ய. சரி சாமி, உனக்கு எல்லாமே நடக்கும். ஊரில் போய் திருச்செந்தூரில் இறங்கி கால் எடுத்து வச்சதுமே முதல்ல நாளிக்கிணறுல குளிச்சுக்கிறேன். அப்படியே சரவண பொய்யில் குளிக்கிறேன். அப்படியே கடலில் குளிக்கிறேன். அப்படியே கோயிலில் தரிசனம் பண்ணுறேன். அப்படியே போய் இலை விகுதியை வாங்குறான். இலை விகுதியை வாங்கிட்டு மூவர் சமாதியில் போய் 3 பேர் அதில் மூலசரத்தை ஊதி விட்டுற முடியாது. முத இடத்துல ஆண்டி பண்டாரம் பரதேஷ் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அது 5வது போயிடாத. 5வது 3 வருது. ஆண்டி பண்டாரம் பரதேஷ். அங்கே 5 இருக்கு. அருணகிரி இந்த கிளியா உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் போயிடாதா. அது அந்த கோயில் போகிறதுன்னு விழுந்து செத்தவன் அவன்கிட்டலாம் போகக்கூடாது. இந்த 3 பேர் பண்டாரம் பரதேஷ் அவங்க கட்டினது. அதனால அவங்ககிட்ட 3 பேர் ஏதோ அவங்க 3 அந்த ஆத்மா நமக்கு விமோச்சனம் முருகன் சேர்ந்து கொடுக்கட்டும். 3 சமாதி. சரிங்க. 5 சமாதி யாராவது சொல்கிறாங்களா? பண்டாமே 3 சமாதி. ஏன்னா அவங்க அந்த இளவியை தலையில் படுத்துருந்து வர்ற மக்கள் பூன்னு வீட்டுக்காட்டில் ஊதி பணத்தை வாங்கி அந்த கோயிலை கட்டினது. அப்படியா? ஆமாம், அந்த கோயிலை கட்டின யாருன்னு அந்த விகுதியை ஊதிட்டு பணம் சம்பாதி கட்டினது அந்த கோயில். இவங்க அருணகிரி இவங்கெல்லாம் போனால் அந்த காசை வாங்கி கட்டினேன். அதில் ஆனால் ஏமாற்றிட்டேன். அதனால மேலே கட்டி முடிச்சு மேலே செத்து போயிட்டேன். சேர்த்தோன்னே அந்த அம்மா அது எங்கள் தோலில் கிளியா உட்காந்துருக்கு. கிளியா உட்காந்துருக்கு. அது எங்கே இருக்காரு கிளியா? மீனாட்சி அத்தாட்டா. அப்ப அருணகிரிநாதர் கிளியா மீனாட்சி தாய் தோல்ல இருக்கா? ஐயா, நீங்க சாதாரண ஆளே கிடையாதுயா. உங்களை மாதிரி நான் ஆளவே பார்க்கவே முடியாது. இது உங்கள் முருகன் நீங்க இருக்காங்க. உண்மையிலேயே திருச்செந்தூர் அந்த முருகனை சூரனை சம்ஹாரம் செய்து அசுரனை அழித்து தேவரை காத்த அந்த இடத்தில் ஒவ்வொரு பக்தோடி பெருமக்கள் எல்லாம் எப்போ போய் சாமி வழிபாடு பட்டாலும் முதலில் குளிப்பது நாளிக்கிணறில், 2வது சரவண பொய்கையில், 3வது கடலில், 4வது முருகனுடைய வழிபாடு. அப்படியே போய் அதுக்கு முன்னாடி இருக்கிற குழி அந்த இலை விகுதியை வாங்கி அந்த பன்னீர் இலை விகுதியை வாங்கி நெத்தியில் பூசாம மூவர் சமாதியில் இருக்க ஒவ்வொருத்தரும் பூன்னு ஊதிட்டு வரணும். இந்த விகுதியை கொடுத்து அன்னைக்கு காசை வாங்கிட்டு அந்த கோயிலை கட்டி இருந்திருக்காங்க. உட்காந்து எந்திரிச்சு வரணும். வந்தா செல்வம் பெருகும். பட்டி வரி பால்பான வங்கி என்னும் பண்ணார் தீர்க்காசி மார்க்கண்டனோட இருக்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. கடைசியில் எங்கே தெரியுமா, நம்ம நேர பிள்ளையார் இருக்காரு, பெரிய பிள்ளையார். ஆமா, அந்த முச்சந்தியில் இருக்காரு. தேங்காய் உடைக்கிறாங்கள உள்ள. அவர்கிட்ட ஒரு நிமிஷம் உட்காந்து ஐயா ஆண்டி பண்டாரம் பரதேசி சொன்ன வாக்கு